எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, சாராய் ஆபிரகாமுக்கு சொல்ற, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். யாரோடு சேரும்? என் அடிமை பெண்ணோடு சேரும். வேதம் இப்படியா சொல்லுகிறது. ஆகார் எந்த தேசத்தினுடைய குடியாள் என்று சொன்னா, எகிப்து தேசத்தினுடைய குடியாள். யாரு ஆகார்? எங்க இருக்கிறான்? எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர். யாருக்கு அடிமையா கொண்டு வரப்பட்டவன் சொன்னா, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வேலை செய்வதற்காக ஆகாரை பார்வோன் ராஜா யாரிடத்தில் அனுப்பினான் என்று சொன்னா, ஆபிரகாம் இடத்துல, ஆகார் இடத்துல அனுப்பினான். அல்லேலூயா. அப்ப ஆகார் எதற்காக சாராயின் இடத்தில் வந்தார் அப்படின்னு வேதம் பதிவு செய்து சொன்னா, ஆகார் சாராய்க்கு பணிவிடை செய்வதற்காக. ஆமென். அல்லேலூயா. அப்ப சாராவுடைய முதல் அறிமுகம் எதுல சொல்றதுன்னா, ஆகாருடைய பெற்றோருடைய பெயர் வேதத்துல சொல்லப்படல. ஒன்று, ஆகாருக்கு பெற்றோர்கள் இல்லாமல் போயிருக்கலாம், இல்ல ஆகாரை தன் சொந்த தேசத்திலே விற்கப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. இவன் பார்வோன் இடத்துல ஆகார் வேலை செய்யறான் சொன்னா, ஒண்ணு தகப்பன் இல்லாம இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா தகப்பன் நிமித்தமாக ஆகார விற்று இருக்கணும். ஒருவேளை ஆகாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஆரம்ப நாட்கள்ல ஒரு இடத்துல போய் விற்கப்பட்டா, ஒரு இடத்துல வேலை செய்யறா, பார்வோன் இடத்துல வேலை செய்த இடத்துல பார்வோன் என்ன பண்றாரு சொன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன பண்றாங்க கேட்கிறாங்க. கேட்டது நிமித்தமாக சாராயோடு கூட யார் வருது? ஆகார் வருவா. இவர் எந்த தேசத்தை சார்ந்தவன் சொன்னா, எகிப்து தேசத்தை சார்ந்தவர். இப்ப சாராய் ஆபிரகாம் எடுத்து சொல்றாரு, என்னுடைய அன்பு கணவனாரே, கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், அதனால நீர் யாரோடு சேரும்? ஆகார் சொல்ல சாரா இதை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னா, 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும். என்ன சொல்றான்? அடிமை பெண்ணோடு சேரும். அடிமை பெண்ணோடு சேரும்னு யார் சொல்றது? சாராய் ஆபிரகாம் கிட்ட சொன்ன உடனே ஆபிரகாம் கர்த்தர் கிட்ட கேட்கல. மனைவி என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணிட்டாரு? அப்போ ஆகார் ரொம்ப அழகா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாவா? ஆகாருக்கு எப்படியா வேத வல்லுநர் பதிவுகள்லாம் ஏறக்குறைய 18 இருந்து 20 வயசுக்குள்ள இருக்குன்னு வேத வல்லுநர் பதிவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகார் ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆகார் சேரும் சொன்ன உடனே ஆபிரகாம் எந்த விதமான மறுப்பும் என்ன பண்ணல, தெரிவிக்கல. அல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆபிரகாம் கர்த்தர் சமூகத்துல கேட்ட ஒருத்தன், சாரா சொல்ற, நீ யாரோட சேரும்? ஆகாரோட சேரும். அப்ப ஆகாருக்கு எதை அடையாளப்படுத்துகிறார் சாரான்னு சொன்னா, அவள் அடிமை பெண். யாரு? அப்ப அடிமை பெண்ணுனா சாரா சொல்றதை யாரு கேட்கணும்? ஆகார் கேட்கணும். இருக்கீங்களா? சாரா என்ன சொல்றாலோ அதான் யாரு கேட்கணும்? ஆகார் கேட்கணும். அப்ப ஆகாருக்கு விருப்பம் எதுவுமே, ஆசைகள் எது இருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடியாது, அது சொல்லவே முடியாது. சாரா சொல்லிட்டா, நீ என் கணவனோடு சேரும் சொன்னா ஆகாரு சேரணும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அவருடைய பின்னணி தகப்பனால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அனாதையானவள். 2வது பார்வோன் இடத்துல அடிமையா வேலை செய்யப்பட்டவள். பின்பதாக ஆபிரகாம் ஈசாக்குக்கு உதவியாக ஆகாருக்கு அடிமையை வேலை செய்வதற்காக அனுப்பப்பட்டவள் தான் ஆகார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துல ஆகாருக்கு ஆபிரகாமோடு சேரும்படி தன் மனைவியாகிய சாராள் சொல்றான். நீங்க வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்ப்பத்தை அடைத்திருக்க. இந்த வார்த்தை உங்களுக்கு எங்க ஞாபகம் வருதுங்க? கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்தார். அண்ணா சொன்னாலாம், அண்ணால் கர்ப்பத்தை அடைத்து சொன்ன உடனே அண்ணால் ஒரு விஷயம் பண்ணா, சேனையின் கர்த்தாவே
சிறுமையா இருக்கிற என் மேல் கண்ணோக்கமா இரும் என்று தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தா. ஆனா பிள்ளை பெறா கூடாதபடி சூழ்நிலையில இவ யார் சார்ந்து கொள்கிறார் சொன்னா அடிமை பெண்ணா இருக்கிற ஆகார. அல்லேலூயா. இவ தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல கேட்கல, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்ல, என்னுடைய சந்ததியில் இவ்வளவுதான், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டா உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை பெருகவே பெருக பண்ணு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இதை சேரு சொன்ன உடனே ஆபிரகாம் மறந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் இப்ப என்ன பண்ணார்னா ஆண்டவர்கிட்ட ஒரு சஜஷன் கூட கேட்கல. ஆண்டவரே என்னுடைய மனைவி யாரோ கூட சேர சொல்றான், ஆகார் கூட சேர சொல்றான், இது சரியா தவறான்னு கூட என்ன பண்ணல ஆபிரகாம் தேவ சமூகத்துல போய் கேட்கல. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம நிறைய இடத்துல தவறு செய்யற எந்த இடத்துலனா நம்ம நிறைய மனுஷன் சொல்றத நம்ம முழுசு அப்படி நம்பிடும். அல்லேலூயா. சில நல்லவன் நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க நல்லவன் சொல்லிட்டு அது வேற விதமா முடிஞ்சிடும். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம், விட்டது வந்து வாசியமா. என் அடிமை அவ எப்படி உரிமை பாராட்டுறான், அவ யாரு? அடிமை பெண். ரைட்டு, என் அடிமை பெண். அப்ப நான் என்ன சொல்றனோ அதுதான் ஆகாரு செய்யணும். நான் சொல்றது புரியுதா? ஒரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? அடிமைத்தனத்துல இல்ல ஃபர்ஸ்ட் நாங்க சில இடத்துல இருக்கிறோம், எங்களை ரொம்ப அடிமையா நடத்துறாங்க. ஆகாரை போல எங்களுக்குன்னு எங்களுக்கு விருப்பங்கள் கூட எங்களால சொல்ல முடியல. அநேக வெறுப்புகள் கூட இருக்கு, அந்த வெறுப்புகள் கூட எங்களால என்ன பகிர்ந்து கொள்ள முடியல. ஆகாருக்கு அது விருப்பமா வெறுப்பான்னு கூட சாரால் கேட்கல. நீ சேரும் சொன்ன உடனே சஜஷன் யார்கிட்ட தான் கேட்கறான்? சாராய் ஆபிரகாம் கிட்ட தான். ஆபிரகாம் கிட்ட கேட்டா, ஆனா ஆகார் கிட்ட கேட்டாராம். சாராய் வந்து ஆகாரோடு சேருன்னு ஆகார் கிட்ட சாராய் சொன்னாலாம், இல்ல ஆபிரகாம் கிட்ட போய் சொன்னாலும். அல்லேலூயா. ஏன்னா இது யாருடைய பெண்? என் அடிமை பெண். நான் சொல்றதுதான் அவ செய்யணும். அல்லேலூயா. அவ எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சாராய்க்கு ஆகார் பிரச்சனை இல்லை, நான் சொல்றத செய்யறது ஒருத்த இந்த உலகத்துல இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் தொடர்ந்து. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராவுடைய வார்த்தை ஆபிரகாம் எல்லா வார்த்தைக்கும் செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அது ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்? ஏவாள் சர்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இங்க ஆபிரகாம் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா? சாராவுடைய வார்த்தைக்கு செவி மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது தவறு அல்ல. ஆனா அந்த வார்த்தை தேவ சமூகத்துல என்ன பண்ணிருக்கணும்? ஆபிரகாம் கேட்டு இருக்கணும். அவ எது அடையாளப்படுதா? கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்தா. ஆனா வேதம் பதிவிடுகிறது, வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வசனம் சரியா வாசிக்கணும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்தத ஆபிரகாம் சாராய் சொல்லும் போது மறந்துட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல பிசாசு கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை எப்படி திருடுவான்னு சொன்னா சில நன்மையா காண்பித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை திருடிடுவான். அல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்ததும் சொன்னா சொன்னவர் செய்து முடிப்பார். ராமன் சொல்லுங்கள, சொன்னதை செய்து முடிப்பா. இப்ப ஆகார்கிட்ட சாராய் முடிவே கேட்கல. யார்கிட்ட முடிவு கேட்கிறான்? ஆபிரகாம் கிட்ட. நீ யாரோடு கூட சேரும்? என் அடிமை பெண்ணா இருக்கிற ஆகாரோடு சேரும். அப்ப ஆகார சாராய் ஒரு மனுஷியாவே கருதல. இருக்கீங்களா? ஆகார சாராய் ஒரு மனுஷியா கூட அவகிட்ட விரும்புறியா கூட என்ன பண்ணல, கேட்கல. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா ஆகாருக்கு சாராய் என் அடிமை பெண், என் அடிமை பெண். வாசிக்கலாம் 3ஆம் வசனம் வாசிங்க. இதுக்கு முன்பதான் நான் சொல்லியிருக்கிறேன், கானான் தேசத்துல ஒரு வழக்கம் இருக்கு. 10 வருஷத்துல ஒரு பிள்ளை பெறாதவர் தான் சொன்னா, பிள்ளை பெறாத இருக்கிற போது அவள் மனைவி என்ன பண்ண சொன்னா, அவள் சகோதரியோ இல்ல அவளுடைய விருப்பப்பட்டு என்ன பண்ணணும் சொன்னா மறு திருமணம் செய்யற வழக்கு கானான் தேசத்துல இருந்துச்சு. இதனுடைய விளைவாகத்தான் கானான் தேசம் குடியிருக்கிற வேலையில இப்ப சாராய் சொல்றா,
எனக்கு எத்தனை வருஷமா குழந்தை இல்ல? 10 வருஷமா குழந்தை இல்லை. ஆனா இவங்க எத்தனை வருஷமா குடியிருக்கிறாங்க கானான் தேசத்துல? 10 ஆண்டுகளை குடியிருக்க. வாசிக்கலாம். ஆபிரகாம் ஆபிரகாமின் மனைவியாய் சாராய் அவ எப்படிதான் அடையாளப்படுத்துறான்? தன் நான் சொல்றதெல்லாம் செய்யற ஒரு அடிமை பெண் என் கூட இருக்கிறான். நான் போனா போவா, நான் நில்லுனா நிற்பா, நான் உட்காருனா உட்காருவா. இப்ப நான் சொல்றது என் அடிமை பெண்ணு கேட்பா. அவன் என்ன சொல்றான்னா, நீ அவளோடு கூட சேரு. வாசிக்கலாம். எகிப்து தேசத்தாலான அழைத்து தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமாட்டியாக கொடுத்தான். யாருதான் கொடுத்தது? வேதம் அப்படிதான் பதிவிடுது. சாராய் தன்னுடைய கணவனாருக்கு மறுமாட்டி யார் கொடுத்தது? அது முன்னாடி சொல்லணும், தன் அடிமை பெண். அதுதான் விஷயம். தன் ஒரு ஆகாரா இருந்திருந்தான்னா ஆகார ஒத்துந்திருப்பாளா? இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏன்னா அடிமை பெண் தகப்பனால் கைவிடப்பட்டவர், பார்வோன் கிட்ட இருந்தவர். இப்ப பார்வோன் யார்கிட்ட போக சொல்லிட்டாரு? ஆகாரோட போக சொல்லிட்டாரு. இப்ப ஆகாருக்கு சாராளுக்கு ஆகார் யாரு? அடிமை பெண். இப்ப சாராள் என்ன சொல்ற அதுதான் யார் செய்யணும்? ஆகார் செய்யணும். அது மறுக்க அவளால முடியாது. இப்ப சொல்ற, நீ என்ன பண்ண, இவரை மறுமனை ஆட்டி கொள்ளுன்னு ஆகார் கிட்ட விரும்புறியான்னு கேட்கல, மறுமனை ஆக்கிட்டு அவளை அந்த ப்ராசஸ் சாரா செய்யறான். நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். யாரு? இவர் கொஞ்சம் யோசிக்கணும். ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? இது சரியா தப்பா நேரத்தை கேட்டுக்கணும். அப்ப நான் யோசிக்கிறேன், நான் தியானிக்கும் போது எனக்கு விளங்குச்சு, ஆபிரகாமுக்கு ஆகார் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. அல்லேலூயா. கரெக்டா இல்லைங்களா? ஆமாவா ஆமா இல்லையா? இப்ப தப்புன்னா தப்புன்னு சொல்லிருக்கணும்ல. இல்ல சாரால் கத்த சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கத்த நிச்சயம் நம்ம காத்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளா போய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் செய்வா. என்ன பண்ணிருக்கணும்? சொல்லிருக்கணும். இப்ப நம்மளால என்ன பண்ண தெரியுமா? இப்ப இந்த ஆவி எங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் உங்களுக்கு வித்து எங்க வந்து வந்து சொல்லுங்க. ஆதாமுக்குள்ள. ஆதாம் தப்பு ஒண்ணு பண்ணாரு, நான் சாப்பிடல. யார் கொடுத்தது? இருக்கீங்களா? பிரச்சனை யாருதான்? நான் சொல்ல. பிரச்சனை யாருதான்? ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஆபிரகாம் மனைவி தப்பு சொன்ன கூட என்ன பண்ண நம்பால. இது சரியா தப்பான்னு ஒண்ணு சாராய் கிட்ட ஆபிரகாம் பேசிக்கணும். சாராய் கிட்ட பேசினானே இல்லையோ, இவன் எங்க பேசிக்கணும்? எங்க பேசிக்கணுங்க? கத்திரட்டிக்கிற இவன் ஆள் என்ன பண்ணான்? இது ஆபிரகாமுக்கு ரொம்ப நல்லதா தோணுச்சு. அல்லேலூயா. வாசிக்கலாம். நான் மீண்டும் சொல்றேன், ஆகாரை சாரல் எப்படி அடையாளப்படுத்துறான்? தன் மனுஷன் தன் அடிமை. சில எல்லாம் குடும்பத்துல நீங்க சொல்றதுல வேல்யூவா இருக்காது. இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, அதை நம்மளால கேட்க மாட்டோம். அல்லேலூயா. 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 இது தப்புங்க அப்படின்னு சொன்ன கூட தப்பு நீங்க சொல்றதுதான் நம்ம என்ன பண்ணுவான்? செய்வான். அல்லேலூயா. நம்ம சொல்றது எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, மரியாதையே இருக்காது. தன் அடிமை பெண்ணா இருக்கிற ஆகா இப்ப யாரோட சேர்ந்தா? மறுமனை ஆயிட்டான். ஆபிரகாமுக்கு மறுமனை. இது யார் செஞ்சது? யார் செஞ்சது? சாராவே. யாரு செஞ்சது? இப்ப பிரச்சனை இல்ல ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் யாரும் கொஸ்டின் கேட்டானா, ஆபிரகாம் சொல்ல, நான் விரும்பல, என் மனைவி தான் என்ன பண்ணிட்டான், செஞ்சுட்டான். அல்லேலூயா. இப்ப வசனத்தை நல்லா கவனிக்கலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். நல்லா கவனிங்க. தன் கர்ப்பவதி ஆன போது யார் கண்டது? அண்ணாலா? சாராளா? சோத்திரம். அல்லேலூயா. தன் கர்ப்பவதி ஆனதை அவள் கண்டபோது தன் நாச்சியாரை, வேதம் அதுவரையிலும் ஆகார் எந்த இடத்திலுமே சாரால அற்பமா பார்க்கல. இருக்கீங்களா? தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேர்ந்தான் சாராய் தன்னை அடையாளப்படுத்துவார் ஆகார. ஆனா ஆகாருக்கு முதலாக எப்போ அவளுக்குள்ள மேட்டிமை வருதுன்னா, அவன் இப்ப எதுவா இருக்கிறா? கர்ப்பமா இருக்கிறா. இருக்கீங்களா? அல்லேலூயா. அவள் வசனம் வாசிக்கணுமா? 4 வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். அவள் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதி ஆனதை கண்ட பொழுது தன்னுடைய எஜமாட்டிய அவள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா?
அது வரலையுமே ஆகாருக்கு சாரால ஒரே பிரச்சனையும் இல்லை. சாரால் நல்லா தான் ஆகார ஹேண்டில் பண்ணிருக்கான். சாரால் பண்ண முதல் தப்பு இது, அவருடைய சஜஷனை கேட்கல. ஒருவேளை இவ சொல்ல முடியாத இடத்துல யாரு இருக்கிறான்? ஆகார் இருக்கிறான். ஆகார் இருந்த போது இப்ப கர்ப்பவதி ஆன பிறகு இவ என்ன சொல்லிருக்கணும்? சாரா கிட்ட போயிட்டு, அம்மா நான் என்ன இருக்கேன், கர்ப்பவதி ஆயிருக்கும் சொல்லலாம் பரவாயில்ல. இப்போ சாராய ஆகார் எப்படி பாக்குறான்? அற்பமா பாக்குறான். நீ என்ன அற்பமா பாக்குறியான்னு சொன்ன உடனே இப்ப நடக்கிற விஷயம் பாருங்க. வாசிங்க 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, இந்த வசனத்தை எல்லாம் எல்லாரும் கை வச்சுப்பாங்க. எல்லாரும் இந்த வசனத்தை எல்லாரும் கை வைப்பாங்களாம். இது குடும்பத்துல ரொம்ப நல்லாவே நடக்கும். இது நிறைய பேர் குடும்பத்துல இந்த வார்த்தை நடக்கும். வாசிக்கலாமா? இப்ப வாசிக்கலாம். இல்ல இல்லம்மா, ஃபர்ஸ்ட் வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, யாருக்கு இது? இது யார் சொல்றது? யாருக்கிட்ட? எனக்கு நேரிட்ட அநியாயம். வாசிக்கல. யாருமே சும்மாருமா? சும்மாருந்தா ஆபிரகாம. சும்மாருந்தா ஆபிரகாம சாராய் சொல்றான், என் அடிமை பெண்ணோடு கூட. ஆக்சுவலா ஆகார சாரா என்னத்தை நினைச்சா, இவ உயிரோடு இருக்கிறவர்களையும் எனக்கு இவ யார் தான்? நான் சொல்றது புரியுதா? இவன் எனக்கு யாரு? அடிமை பெண். என்னுடைய கணவரானுடைய இடத்திலிருந்து வித்து எடுத்து இவளோட சந்ததி எடுத்துக்கொள்வேன். ஆனா வித்து எடுத்து சந்ததி வந்தாலும் ஆகார் எனக்கு யாரு? அடிமை பெண்ணா இருந்தவன். இப்போ நாச்சியார் எப்படி பாக்குறான்? அற்பமா பாக்குறான். அற்பமா பார்த்த உடனே டக்கு நம்மால போயிட்டு சொல்றான், எனக்கு நேரிட்ட அநியாயம் யாருன்னு சுமருமா? அல்லேலூயா. அதுக்கு டக்கு நம்பால் சொல்றது பாருங்க. வாசிக்கலாம். அவள் தன் கர்ப்பவாதியானதை கண்டு என்னை அற்பமா எண்ணுகிறார். நிறைய பேர் அப்பப்ப சொல்லுவோம் பாத்தீங்களா, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று. இப்ப கடவுள் அங்க 2 பேரும் வச்சிருப்பாரு. பண்ண தப்பு மொத்தமே சாரால். இந்த குடும்பத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இந்த விஷயம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி ஏங்க இந்த ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு கணவனார் மனைவி கிட்ட சொல்றாங்கன்னா, பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்ன பண்ணுங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பைக்கு ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுக்கேன். உடனே மனைவி சொல்லலாம், அப்பயே நான் சொன்னேன், நான் சொன்னது நீங்க கேட்க மாட்டேறதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன். விளங்குதா? அல்லேலூயா. இன்னொரு கேட்டகரி இருக்கும். மனைவி ஆசைப்படும், எங்க இந்த பொருள் வாங்கலான்ட்டு, இந்த ஒரு செயின் வாங்குறேன் அப்படி வாங்குறேன்னு வச்சுக்கலாம். வாங்கிட்ட பிறகு அந்த செயின் நல்லா இருக்காது. உடனே மனைவி சொல்லும், எனக்குதான் அறிவு இல்லை, உனக்கு கூடவா? பண்ண தப்பு யார்? ஆக்சுவலா பெண்ணா இருக்கும். வித்து எப்படி தெரியுமா? என்னைக்குமே பெண்ணு தப்பு ஒத்துக்காது. ராமேஸ்வரன். அல்லேலூயா. நம்மால உப்புல குழம்புல உப்பு அதிகமாச்சுன்னு வச்சுக்கலாம். இதை டெஸ்ட் பண்றது யார்கிட்ட தெரியுமா தருவாங்க? யார்கிட்ட தருவாங்க சொல்லலாம்? ஹஸ்பண்ட்யா. நான் உங்க வீட்டுல குழம்பு நல்லா இல்ல, உண்மையா நீ வச்சு குழம்பு 3 நாள் சாப்பிட முடியலன்னு வச்சியா, நீ வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் குழம்பு செய்யிட்டுன்னு வச்சியா, அது உன்னால சகிக்கவும் முடியல. அந்த நேரத்துல அன்பு ஏராளமா தாராளமா எல்லாம் பீஸ் யார் தட்டுல தான் இருக்கும்? யார் தட்டுல இருக்கும் சொல்லுங்களேன்? கணவனார் இப்போ இத்தனை நாளா இவ்வளவு நம்ம தட்டுல இவ்வளவு கறி இருந்ததே இல்லை. ஒருவேளை அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு காரம் சொல்லிட்டான்னு வச்சியா, இதுக்கு தாங்க உங்களுக்கு எவ்வளவு போட்டாலும் உங்களுக்கு பிடிக்க, நான் எவ்வளவு தான் உங்க மேல அன்பு வச்சாலும் விளங்குதா? விளங்க விளங்கல. பண்ண தப்பு யாரு? மனைவி தான் பண்ணா. சும்மா கருணை என் அடிமை பெண்ணோடு ஆகாரோடு சேரும் சொல்லிட்டு இப்ப சொன்ன ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். 5ஆம் வசனம். அப்பொழுது சாரா ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம். ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க நிறைய பேர் செய்யாத தப்புக்கு பலியா இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாருக்கு யாருமே இல்ல. ஆகார் சொல்றா, ஆகார் தன்னுடைய விருப்பத்தோடு என்ன பண்ண முடியல அந்த இடத்துல சொல்லுங்க. ஆகார் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு தெரியுமா? அவள் யார நாச்சியார அற்பமா என்னதுதான் தப்பு. அவ அற்பமா என்னது ரொம்ப ரொம்ப தப்பு. தப்பானது இப்ப யாருக்கு சொல்றாரு?
ஆபிரகாம் போயிட்டு சாரா சொல்றா, இந்த அடிமை பெண்ணை என்ன எப்படி பாக்குறான்? அற்பமா பாக்குறான். உங்க அற்பமா பாக்குறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய பார்வையில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு ஆமென் வரலையா? ஒரு நீங்க தான் மத்தவங்க அற்பமா பாக்குறீங்களா? அல்லேலூயா. நீங்க உங்களை பல ஜனம் ஐயோ இவங்களா அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாது. இவங்களால என்ன முடியும்னு சொல்றாங்க கவலைப்படாத. அல்லேலூயா. உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமலும் இருந்து, அல்லேலூயா, அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம், 6ஆம் வசனம் வாசிங்க. இப்ப என்ன சொல்றான்? வேதம் அதுக்கு முன்னாடி என்ன பதிவுச்சு? மறுமனையாட்டி. ஆனா இவனு எதுதான் ஒன்னா சேர்ந்து கர்ப்பம் தரிக்கிற வரையிலும் கூட ஆபிரகாம் ஆகார் எதுவும் நினைக்கல, மனைவியா இருக்கீங்களா? அல்லேலூயா. யாருக்கு புரியுதுங்க? ஆபிரகாம் ஆகார் என்ன சொல்ல, எதுவும் மறுமனையாட்டியான கூட அந்த இடத்துல கூட ஸ்தானம் கூட யாரும் தரல, ஆகாருக்கு தரல. ஒரு நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்தானங்கள் மறுக்கப்படுகிறதா? நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தள்ளப்படுறாங்களா? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு நன்மை மாற்றம் பெற்றுக்கொண்டு உங்களை தள்ளிடுறாங்களா? கவலைப்படாத, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகார் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நன்மையை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமும் சாராலும் இப்ப பெற்றுக்கொண்ட அவங்க ஆகார் என்ன பண்றாங்க? தள்ளுறாங்க. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு 6ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, யாருக்குள்ள இருக்கிறாரா? யார் கைக்குள்ள? அப்பா ஆகார் யார் கைக்குள்ளதான் இருக்கிறான்? உன் கைக்குள்ள இருக்கிறான். அது ஆபிரகாம் எப்படியே பதிவு இருக்கிறான், வாசிக்கலாம். இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். என்ன சொன்னாரு? ஆக்சுவலா இப்போ ஆகார சாரா ரொம்ப நல்லாதான் ட்ரீட் பண்ணி இருக்கிறான். ஆனா எப்போ சாரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா சொன்னா, இவளை எப்ப அற்பமா பார்த்தாலோ அதுக்கப்புறம் தான் சாராவுடைய குணாதிசயங்கள் மாறுது. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சொல்றா, உன் அடிமை பெண் உன் கையில இருக்கிறா, நீ நல்லதுதான் செய்யற, உனக்கு எது நல்லதா தோணுதோ அதை அவளுக்கு செய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம்ல, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இல்ல இல்லங்க, எங்க வாசிக்கிறீங்க? 6 வாசிமா. அங்க அது சாராய் ஆகார் எப்படி நடத்தினா வேதம் அதுதான் பதிவிடுது. அப்போ கொஞ்சம் நெஞ்சம் பாடுகளை என்ன பண்ணல ஆகார் அனுபவிக்கல. யாரால? சாரால. எப்போ அவ பண்ண தப்புனது தன் நாச்சியார் எப்படி பார்த்தா? அற்பமா பார்த்ததுனாலதான் இப்ப ஆகாருக்கு இந்த நிலைமை. அத வேதம் பதிவிடுது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், சிறுமை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆகாருக்கு பெருமை இல்லாத வரையிலும் ஆகார் சாரா நல்லா பார்த்தான். அல்லேலூயா. ஆகாருக்குள்ள எப்ப பெருமை வந்துச்சோ அப்போ சாராளு கிட்ட உபத்திரம் வருது. அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம். சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால், யார் ஓடி போனது? யார் நீ போன்னு சொல்ல, இங்க இருந்து கடந்து போன்னு சொல்ல. இப்ப ஆகா என்ன பண்ணா, சாராவுடைய சாட்சியில தாங்க முடியாம ஓடிட்டான். அல்லேலூயா. இருக்குங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. முதலாவதாக ஆகார் ஏன் ஓடினான்னா, சாரா மிகவும் கடினமாய் அவளை நடத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல கடினமா நடத்தப்படுறீங்களா? பல நாள் அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியல பிரதர், சில இடத்துல என்ன பணி செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் இருக்கிறேன். சாராளை போல என்னை எல்லாரும் குத்திட்டே இருக்கிறாங்க, அந்த இடத்துல என்னால இருக்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கீங்கன்னா கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுகிறா, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் கர்த்தர் நோய்க்க போகிறார். அல்லேலூயா. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? நீ ஓடி போயிட்டான். யாரை விட்டு? ஆகாரை விட்டு. யார் ஓடுது? சாராளை விட்டு ஆகார் ஓடி போயிட்டான். வசனம் இப்படியா பதிவிடுது. 7ஆம் வசனம் வாசிங்க. வனாந்தரத்திற்கு சூருக்கு போகிற வழி அருகே இதுனா நீரூற்று. வனாந்தரத்துல நல்லா யோசித்து பாருங்க. வேதத்தினுடைய நீதி ஒன்று சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள ஒரு நீதி. எந்த மனுஷர்களால நம்ம அவமதிக்கப்படுகிறோமோ, எந்த மனுஷர்களால நம்ம அவமதிக்கப்படுகிறோமோ, என்னை யார் அவமதிச்சாங்களோ அதே அனுபவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. இந்த சூர் வனாந்தரத்துல ஆகார் அலைஞ்சு திரியிறால, ஆகார் சூர் வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சது போலதான்
ஆபிரகாமுடைய வம்சங்களும் தண்ணீருக்காக வனாந்தரத்துல, அதே சூர் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தவர்களா இருந்தாங்க. இது வேதத்தினுடைய நீதி. யாருக்கு புரியுது? அல்லேலூயா. இது நான் சொன்னது புரியுது. எந்த இடத்துல ஆகார் தண்ணீருக்காக அலைந்து திரிந்தாலோ அதே சூர் வனாந்தரத்துல ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்க தாவீதும் அதே சூர் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தவனா இருந்தான். ஒருவேளை உனக்கு சில தீமையை உன் வாழ்க்கையில செய்யறாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உபத்திரம் உங்க வாழ்க்கையில சில அனுமதி கொடுக்குறாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. இவ அலைந்து திரிகிறான். எங்க? சூர் வனாந்தரத்து போற வழியில அலைந்து திரிக. வாசிக்கலாம். 7ஆம் வசனம் வாசிமா. வழியறிய இருக்கிற நீருச்சண்டையிலே கண்டு சாராய் தேவதூதர் எப்படி அடையாளப்படுத்துறாரு? சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எங்கிருந்து? தேவதூதர் கேட்டா எங்கிருந்து? எங்கிருந்து வந்த விஷயம் யாருக்கு தெரியும்? ஆகாருக்கு தெரியும். ஆனா எங்க போறன்னு விஷயம் யாருக்கு தெரியாது? ஆகாருக்கு தெரியாது. அல்லேலூயா. தேவதூதர் கேட்டார், நீ எங்கிருந்து வர, இப்ப எங்க போற? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தீங்க, எங்க இருந்து வந்தீங்க? வீட்டுல இருந்து வந்தீங்க. இப்ப எங்க முடிச்சுட்டு எங்க போவீங்க? இதெல்லாம் பாஸ்டர் கேள்வியான்னு கேக்குறீங்க. அல்லேலூயா. ஆனா ஆகாருக்கு ஓடி வந்துட்டான். எதனால வந்தான்? சாராய் பண்ண அந்த அந்த நெருக்கம், அந்த நெருக்கடி அவளால ஃபேஸ் பண்ணவே முடியாத நேரத்துல ஓடி வந்த நேரத்துல இப்ப தேவதூதன் கேட்கிறான், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறான்? ஒருவேளை எங்க போகுதுன்னு தெரியல பிரதர், அடுத்தது நாங்க என்ன செய்வதுன்னு என்று ஆகாரை போல நாங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை சூழ்நிலைக்குன்னா, கர்த்தர் ஆகாருக்கு தேவதூதனை அனுப்ப முடியும் சொன்னா உனக்கு தம்முடைய தேவதூதனை அனுப்ப முடியும். அல்லேலூயா. ஆகாரை தேற்றுவதற்கு ஆபிரகாம் இல்ல, சாரா இல்ல. ஆகாரை தேற்றுவதற்கு தன்னுடைய தேவதூதனை வனாந்தரத்துல கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை தேற்றுவதற்காக ஒரு தேவதூதனை இந்த மாதத்துல உங்களை வழிநடத்த, உங்களை ஆற்ற, உங்களை தேற்ற ஒரு தேவதூதன் இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு பலையும் வெளியரங்கமாக கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாரை பார்த்து அது வரையிலுமே ஆகார் எந்த இடத்துல பேசினதா வேத பதிவிடுதல. நீங்க வேதம் முழுவதும் வாசினா ஆகார் எந்த இடத்துலயுமே பேசியே இருக்க மாட்டான். ஆகார் எந்த இடத்துலயும் வேதம் அதை பதிவிடல. ஆகார் முதல்ல பேசின இடத்தை சொன்னா தேவதூதர் இடத்துல தான் ஆகார் பேசினான். இருக்கீங்களா? அடிமை பெண்ணா இருக்கிற ஆகார் சாராய் கடினப்படுத்தின போது கூட சாராய்க்கு விரோதமா என்ன பண்ணல, அவ பேசல. அவ அற்பமா தான் எண்ணினா, ஆனா எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணல, ஆகார் சாராய பேசல. அது வேதமும் சொல்லல. அல்லேலூயா. ஒருவேளை ஆகார் முதலாய் பேசப்பட்ட இடம் சொன்னா தன் தேவதூதர் இடத்துல பேச. வாசிக்கலாம். வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. 8மா. ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். என் நாச்சியார் ஆகிய. இப்ப என்ன ஓடி போறானா? என் நாச்சியாருடைய சாரா இடத்துல என்னால வாழவே முடியல, அவ்வளவு துன்புறுத்துறா, அங்க என்னால இருக்க முடியல, அந்த இடத்துல நான் ஓடி போகிற சொன்ன உடனே தேவதூதன் சொன்ன முதல் ஒரு வார்த்தை வாசித்து கேட்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரன் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைக்கு அடங்கி இரு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சரியா? இந்த வார்த்தை சாரா இடத்துல அவளால் இருக்கவே முடியாம தானே பண்றான், ஓடி வரான். ஓடி வந்தவரை இப்ப தேவதூதன் சொல்றார், இப்ப நீ எங்க போய் இருக்கணும்? சாராய் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்ற, அவள் கைகளுக்கு. அல்லேலூயா. இது ஏன் தெரியுமா சொன்னாரு? சில இடத்துல நீங்க அடங்கி இருப்பது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஏன் அவர் அடங்கி இருக்கு அப்படி சொல்றாருன்னா, சாரா இடத்துல போகாம குழந்தை பெற்று இருந்தா சொன்னா அவளுக்கு அடையாளம் மறுக்கப்பட்டு இருக்கும். இன்னும் குழந்தை பிறக்கல. இருக்கீங்களா? ஆகார் குழந்தை பெற்று இருந்தா அது ஆபிரகாமுடைய சந்ததி தான் என்ன பண்ணிக்க முடியாது, அடையாளம் படுத்த முடியாது. யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா. இப்ப குழந்தை பிறக்கிறவன் எங்க இரு? சாராள் கூடிய கைக்கு கீழே இருந்தாதான் உன்னுடைய வித்துக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவதூதன் ஆகாருக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு. அல்லேலூயா. ஆனா ஆகார் என்ன பண்ணான்னா, நாச்சியாரிடத்துல போய் அடங்கின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணானா, ஆகார் தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி,
உன் சந்ததியே ஆபிரகாமை கொண்டு பெருக பண்ண மாட்டேன், உன்னை கொண்டு பெருக பண்ணுவேன். எப்போ? நீ அவ கைகளுக்குள்ள அடங்கி இருக்கும் போது. யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சாராய் மூலமா தான், ஈசாக்கு. ஆனா ஆகார் ஆசீர்வதிப்பது ஆபிரகாமின் நிமித்தமாக அல்ல, ஆகாரின் நிமித்தமாக. யாருக்கு விளங்குது? இந்த வாக்குத்தத்தத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் ஆகாருக்கு தான் கொடுக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? ஆபிரகாம் ஆகாரோட இணையப்படும் போது இந்த வாக்கு வெளிப்படல. ஆகார் வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆகாருக்கு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் வந்ததுல ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் சாராய் வந்த ஆசீர்வாதம் அல்ல, இந்த ஆசீர்வாதம் ஆகார் நிமித்தமா வந்த ஆசீர்வாதம். சில இடத்துல நீங்க அடங்கி இருக்கிறீங்களா, சில இடத்துல நீங்க நெருக்கப்படுறீங்களா, சில இடத்துல நீங்க குத்தப்படுறீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆகாரை கர்த்தர் பெரிய ஜாதியா மாற்ற முடியும் சொன்னா உங்களையும் கர்த்தர் பெரிய ஜாதியா மாற்ற முடியும். அல்லேலூயா. வாசிங்க 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க எல்லாரும் சத்தமா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அதை பெருகி அது எப்படியா இருக்குமா? இந்த வாக்குத்தத்தம் முதல்ல யார் கொடுத்தாரு? ஆபிரகாம் கொடுத்தாரா? ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? உன்னை ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதித்து உன் பெருகவேன், பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான். ஆபிரகாம் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாம்னு தெரியாது, சாராக்கு தெரியாது. யாருக்கு விளங்குது? இந்த வாக்குத்தத்தம் எங்க உண்டாகுது? தேவதூதன் வனாந்தரத்துல யாரோடு பேசுறார்? ஆகாரு. அப்ப ஆகார் தேவதூதனோடு பேசின வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தேவதூத சொன்னதை ஆகார் செஞ்சார். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. பின்னும் என்ன சொல்றாரு? நீ யாரா இருக்கிற? நீ கர்ப்பவதியா இருக்கிற, உன் சந்ததியினை பெருகு பண்ணு சொன்னா சந்ததியுடைய வம்சம் தெரியணும். அல்லேலூயா. நீ கர்ப்பவதியா இருக்கிற, வாசிமா, ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். ஒண்ணு குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்காது முன்பதாகவே கர்த்தர் பெயரிட்டார். யாருக்கு விளங்குதுங்க? அவன் ஒரு குழந்தை பிறகு, நீ ஒரு குழந்தை பெறுவ, அந்த குழந்தை பேரு ஆண் பிறந்த, அந்த குழந்தை பேரு யாரு? இஸ்மாயில். இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமினால் வந்த ஆசீர்வாதம் அல்ல, சாராயினால் வந்த ஆசீர்வாதம் அல்ல. நீ அங்கலாய்ப்பு தனிமையில வனாந்தரத்தில் இருந்ததுனால கர்த்தர் உன் அங்கலாய்ப்பு பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். யாருக்கு விளங்குதுங்க? இந்த நாள் வாக்குத்தத்தம் என்னங்க? கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் கர்த்தர் என் மெய்ப்பரா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. வாசிக்கம், தொடர்ந்து வாசிங்க. என்னதுங்க? உன் அங்கலாய்ப்பு கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. இப்ப பேர் எங்க டிக்ளேர் பண்ணிட்டாரு? வனாந்தரத்துல. இந்த பேர் யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு. யாருக்கு விளங்குதுங்க? இருக்கீங்களா இல்லையா? இந்த பேர் இப்ப ஆசீர்வாதம் ஆபிரகாமனால் அல்ல, ஆகாரால. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ஒரு அமைச்சர் வாசிங்க, முடிச்சிரு வாசிங்க. இருக்கும், எதிராக குடியிருப்பான் என்றான். அப்பொழுது அவள் என்னது சத்தமாக, என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சத்தமா சொல்லுங்களேன். யார் உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஆகாருடைய அங்கலாய்ப்பை கர்த்தரால் பார்க்க முடியும் சொன்னா உன்னுடைய அங்கலாய்ப்பை கர்த்தரால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்துல எல்லாம் கர்த்தர் நன்மையா மாற பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த மாதத்துல நன்மையான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆகாரை தேடி தேவதூதரை போக முடியும் சொன்னா, ஆகாருக்கு வழி இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க முடியும் சொன்னா கர்த்தர் இந்த மாதத்துல வழிகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. அவர் ஆகாருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. துரத்தப்பட்டு, ஓடப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு வனாந்தரத்தில் இருந்த ஆகாரை தேடி தேவதூதர் போக முடியும் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேரா வருகிறது. அவர் உங்களை காண்கிற தேவன். சொல்லுங்க, அவர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதமா என்னை பார்க்கிறவர் அல்ல, என்னுடைய எல்லா அங்கலாய்ப்புகளையும் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோம்.